அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வசன வார்த்தை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பட்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். கொலோசியர் சபைக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வலது பட்சத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வலது பட்சத்தில் இருக்கிறது என்ன என்று சொன்னால், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்ம பரிசுத்தத்தை நாட வேண்டும், ஆண்டவருடைய மகிமையை நாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்வை நீங்கள் நானும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கடைசி நாட்களில் நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். தேசத்திற்கு விரோதமாக தேசம், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், அன்பு தணிந்து போயிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். திருச்சபைகளுக்குள்ளே அன்பில்லாத நிலைமை, குடும்பங்களுக்குள்ளே அன்பில்லாத நிலைமை, சமுதாயத்துக்குள்ள அன்பில்லாத நிலைமை, பூமிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது எல்லா இடத்திலும் குழப்பங்களும் சண்டைகளும் இருக்கிறதை பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்கள், கிறிஸ்து தேவனுடைய வலது பட்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள், ஆண்டவரோடு இருக்கிற வாழ்வை நாடுங்கள், நித்தியமான வாழ்க்கையை நாடுங்க, பரிசுத்தத்தை நாடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருப்பது தான் ஆசீர்வாதம். அதை நம்ம பிடித்து கடந்து செல்லும்போது கர்த்தர் நம்மை வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளில் கேட்ட வசனத்தின்படி எங்களை வாழ அர்ப்பணிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.